நல்லவை கேட்போம் நமது சேனலில் கிருஷ்ணனும் பக்தனும் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி. ஹரிதாஸ்ஜி கண்ணனுக்கு, அதாவது பிகாரிக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். பகவானுக்கு 6 கால பூஜை என்பது உண்டு. அது போன்று இங்கும் கார்த்தால ராஜபோகம் அப்படிங்கிறதான ஒரு பூஜையை பண்ணுகிறார். அதான் திருவாராதனம். இல்லை, ராஜபோகம் அப்படிங்கிறது ஒரு கல்யாண விருந்து, பெரிய விருந்து சமர்ப்பிக்கிறார் பாங்கே பிகாரிக்கு ஹரிதாஸ்ஜி. கண்ணன் அதை ஏற்க மறுக்கிறான். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் எனக்கு வேணும், அதை கொடு அப்படின்னு கண்ணன் கேட்குறான். இல்லை, உனக்கு ராஜபோகம்னு சொல்லக்கூடியதான இந்த கல்யாண விருந்தை தான் நீ சாப்பிடணும். நான் சன்னியாசி, என்னுடைய சாப்பாட்டில் உப்புச்சப்பு இருக்காது, சுவையில்லாத ஒரு உணவு இது, அதை நீ சாப்பிடக்கூடாது, அதனால் நீ இந்த ராஜபோகத்தை சாப்பிடு அப்படிங்கிறான். நான் பல வகையான பக்ஷணங்களுடன் இந்த ராஜபோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெரிய விருந்து. ஆனால் அதை பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடம் பிடிக்கிறான், பிடிவாதம் பிடிக்கிறான், சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். நீ உன்னுடைய சாப்பாட்டை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே ஹரிதாஸ்ஜி தன்னுடைய சாப்பாட்டை கொடுக்குறார். அதை ரொம்ப நன்னா ருசித்து சாப்பிட்றான். ரொம்ப நன்னா இருக்குது அப்படிங்கிறான். இப்படி ஹரிதாஸ்ஜியோட அவர்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு பிரியம், அன்பு, பிரீத்தி, அந்த எம்பெருமானுடைய சௌலபியம், அந்த கண்ணனுடைய கருணை, இதெல்லாம் அங்கே காமிக்கிறான் பகவான். எல்லாம் தெரியறது. தன்னுடைய பக்தன் எப்படி இருக்கானோ அப்படி தானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடவன் பகவான் அப்படிங்கிறது இங்கே தெரியறது. ராமாயணத்தில் ராமர், குகன், சபரி முதலான பக்தர்கள் கொடுத்ததை அப்படியே வாங்கிக்கிறான், வாங்கி சாப்பிட்றான். அந்த மாதிரி பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சௌலபிய குணம் அது யாருக்கும் வராது. அப்படி அனுக்கிரகம் பண்ணுறான். இதில் அப்படியே பார்த்து பார்த்து எல்லாம் பகவானுக்கு ஒவ்வொரு விதமான கைங்கரியங்களையும் ஒவ்வொரு விதமான போகங்களையும் சமர்ப்பித்து அணுதினமும் தினந்தோறும் இந்த ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டு சந்தோஷத்தோட காலத்தை கழிச்சுட்டு வரார் இந்த ஹரிதாஸ்ஜி. ஒரு நாள் ராத்திரி இந்த சயன போகம் அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ அரவணை, அர்த்தஜாமம் இப்படி சொல்லக்கூடியதான ராத்திரி கடைசி கால அந்த ஆராதனம், அந்த சயனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சமர்ப்பிக்கக்கூடியதான ஒரு போஜனம், அது தலிகைன்னு சொல்கிறது உண்டு. அதை அன்றைக்கி ராத்திரி அவர் சமர்ப்பிக்க மறந்து போயிட்டார். அது உடனே இவர் வந்துட்டார். கதவு பூட்டியாச்சு. அந்த அர்ச்சகர், அந்த கோஷாயி அப்படின்னு அர்ச்சகர்னு பேர், கோயில் அர்ச்சகர், கோயில் சுவாமி அப்படின்னு பேர், கதவை சாத்தின்று போயிடுறார். கண்ணன் ரொம்ப சின்னவனாக இருக்கிறதுனால அவனுக்கு ராத்திரி இந்த மாதிரி ஒன்றும் சயன போஜனம் சமர்ப்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், கண்ணன் வெளியில் வந்துடுறார். அந்த கண்ணன் வெளியில் வந்துடுறான். எதிர்த்தாப்புல ஒரு பலகார கடை இருக்குது, பக்ஷண கடை இருக்குது. எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீ ஏதாவது கொடு அப்படின்னு அந்த கடைக்காரனை பார்த்து கேட்குறான் கண்ணன். கடைக்காரர் கடையை மூடியாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்றார். இதோ இங்கே இருக்க லட்டு, இதை கொடு அப்படின்னு கேட்குறான். நான் காசு தரேன் அப்படின்னு கேட்குறான். உடனே கையில் ஒரு தங்க கடகம் இருந்தது. அந்த கடகத்தை அப்படியே எடுத்து, அந்த ஆபரணம், வளையல் போல் இருக்கக்கூடியதான ஆபரணம், அந்த ஆபரணத்தை அப்படியே கட்டி அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்து லட்டு வாங்கி சாப்பிட்றான் கண்ணன். மறுநாள் கார்த்தால அர்ச்சகர் சன்னதியை திறந்து பார்க்குறார். பாங்கே பிகாரி கையில் அந்த கடாகத்தை காணும், அந்த கடகம் காணும், இல்லை அந்த ஆபரணத்தை காணும். உடனே கோயில் அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் இந்த விஷயத்த சொல்கிறார். ராத்திரி இருந்தது, இப்போ இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு விசாரணை பண்ணின்னு இருக்கா. உடனே அந்த கடைக்காரர் அங்கே வரார். என்ன பேசின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
அப்போ இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே தாங்கிட்ட இருந்த அந்த கடகத்தை எடுத்து காமிக்கிறார். இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லி, எப்படி உன்னிடத்துல வந்தது அப்படின்னு எல்லாரும் கேட்குறா. ராத்திரி இந்த மாதிரி ஒரு சிறுவன் வந்தான், லட்டு கேட்டான். நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த ஆபரணத்தை என்கிட்ட கொடுத்தான். நான் உடனே அதை லட்டு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ தான் தெரியறது அந்த அர்ச்சகருக்கு சயன போஜனம், ஷயன் போக் அப்படின்னு பேர். அதை சமர்ப்பிக்கலையே, எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டோம், பகவானுக்கு பசிக்குன்னு தோணாமல் போயிடுத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறார், வேதனைப்படுறார். உடனே கண்ணங்கிட்ட போய் சரணாகதி பண்ணி மன்னிப்பு கேட்குறார், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே அவர் முதல்ல கண்ணனுக்கு ஒரு போகத்தை சமர்ப்பிக்கிறார், அந்த பக்ஷணத்தை வாங்கி சமர்ப்பிக்கிறார். இன்றைக்கும் அந்த இடத்துல எதிர்த்தாப்பில் இருக்கிற கடையிலேருந்து முதல்ல பக்ஷணத்தை வாங்கி கொண்டு வந்து அங்கே சமர்ப்பிச்சுட்டு தான் அடுத்த பூஜைகளே நடக்கிறது. இன்றைக்கும் அதை நடந்துட்டு வருது. எல்லா கடைகள்லையுமே முதல்ல கண்ணனுக்குன்னு எடுத்து வச்சுடுவாள், அதாவது பிகாரிக்கு அப்படின்னு முதல்ல எடுத்து வச்சுருவாள். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரத்தையே ஆரம்பிப்பாள். இப்படி பகவானுடைய பிரசாதமாக தான் அங்கே வியாபாரமே நடக்கிறது. இப்படி பல பக்தர்களுக்கு அந்த பாங்கே பிகாரி ரொம்ப அனுகிரகத்தை தன்னுடைய லீலையை பண்ணிண்டு அனுகிரகம் பண்ணிட்டு வந்தான். துளசிதாசர் அவரும் பாங்கே பிகாரியும் அந்த பக்தனுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுறார். துளசிதாசர் தன்னுடைய இஷ்ட தெய்வம் ராமபிரான், அந்த ராமபிரானை கூடவே எழுந்தருளை பண்ணிண்டு பிருந்தாவனம் வரார். அங்கே ராமபிரானுக்கு ஒரு ஆராதனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆராதனை பிரசாதம் எல்லாம் சமர்ப்பிக்கணும் அவருக்கு. அதெல்லாம் பண்ணுறார். அப்போ ராமன் இது என்ன, நான் சாப்பிட்ட பிரசாதத்தை மறுபடியும் தரியே அப்படின்னு கேட்குறார். நான் அதே எப்படி சாப்பிட முடியும், வேற ஏதாவது கொடு அப்படின்னு ராமர் கேட்குறார் துளசிதாசர்கிட்ட. இவர் சொல்கிறார், நான் இப்போ தான் புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பிரசாதம், அதாவது இந்த பதார்த்தங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதை தான் நான் இப்போ சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். அப்போது ராமன் சொல்கிறார், இல்லை இது எச்சல் பதார்த்தம், இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். இல்லையே, நான் புதுசாக இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கிறார். அப்போது ராமர் இதுவும் எச்சல் தான் அப்படின்னு வேற வாங்கி கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் போது அதையும் சொல்கிறார். இப்படி எச்சல் எச்சல் எச்சல்னு சொல்கிறார். சரி, நானே உனக்காக தனியாக பண்ணி அதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அவன் இந்த மாதிரி விஷமக்கார கண்ணன் பாங்கே பிகாரி நீ பண்ணும்போதே சாப்பிட்டுட்டு விட்டான் அப்படிங்கிறார். உடனே கோபம் கொண்டதான துளசிதாசர், வா நாம் போகலாம் அப்படின்னு உன்னை சாப்பிட விடாமலே எல்லா பிரசாதத்தையும் தானே சாப்பிடு, இந்த கண்ணனை நாம் சேவிக்க வேண்டாம், போகலாம் அப்படின்னு சொல்லி ராமனை எழுந்தருளை பண்ணி கொண்டு கிளம்புறார். அதாவது அந்த கடைகளில் எத்தனை முறை வாங்கிட்டு வந்தாலும் எல்லா கடைகளிலுமே இருக்கிறது அந்த பாங்கே பிகாரியினுடைய பிரசாதம் தான். முதல்ல அவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் நாம் புதுசாக வாங்கிட்டு வரோம்னு நினைக்கிறோம், அதை ராமபிரான் இடத்துல கொண்டு சமர்ப்பிக்க வரும்போது இது அவன் சாப்பிட்டது, நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அவன் சாப்பிட்டுட்டு கொடுக்கறதுன்னா நம்ம இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம் அப்படிங்கிறார் துளசிதாசர். கிளம்ப போகிறார். அப்போ ராமபிரான் அவருக்கு கண்ணனாக, பாங்கே பிகாரியாக, வேணுகோபாலனாக காட்சியளிக்கிறார். நான் தான் ராமன், நான் தான் கண்ணன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான், அதை உனக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன நாடகத்தை நாங்கள் இப்படி பண்ணினோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகத்தை பண்ணுறார். இப்படி அந்த பிருந்தாவனத்தில் அந்த பாங்கே பிகாரி, அந்த கண்ணன் வேணுகோபாலன் பல லீலைகளை நடத்தி பக்தர்களை பரவசப்படுத்தி இப்போ அனுகிரகத்தை பண்ணிகிட்டே வரான். பிருந்தாவனத்தில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், நுழையவே முடியாது. என்னைக்கு அப்படின்னு கேட்டால் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மதுராவில் உள்ள அந்த ஜென்ம பூமியில் அந்த துவாரகாதீஷ் அப்படிங்கிறதான மந்திரம் அந்த கோவில் இருக்குது. அங்கெல்லாம் சேவை கிடையாது, கார்த்தால் 5 மணிக்கு தான் சேவிக்க முடியும். இப்படி முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் வந்துடுவா. அப்படி ஒரு சேவை அந்த இடத்துல. அந்த மதுரா, பிருந்தாவனம் இதெல்லாம் அப்படியே கூட்டமாக பக்தர்கள்
இந்த பக்தி அப்படிங்கிறத நாம் உத்தர தேசத்தில் தான் பார்க்கணும். அங்கே தான் பக்தியே முதல்ல வந்தது. கோகுலத்தில் இருந்த கோபிகைகள்லாம் எல்லாருமே கண்ணன் இடத்துல பக்தியோடு அவனை அனுபவிச்சவா. அதனால் பிருந்தாவனத்தை காட்டிலும் கோகுலத்தில் ரொம்ப விசேஷம் ஜென்மாஷ்டமி. ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் தான் கண்ணன் கோகுலம் போனான் அப்படிங்கிறது நந்தோத்சவம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டாடுறாங்க. அதான் குழந்தை பிறந்த தினத்தை கோலாகலமாக அவெல்லாம் கொண்டாடுறான். இப்படி ஊரெல்லாம் ஒரே பக்ஷணமாகவும் வஸ்திரமாகவும் தன தானிய சமிருத்தியாக இருக்கும். எல்லாரும் கொண்டாடுவா. அப்பேற்பட்டதான கண்ணனுடைய லீலைகள் அதை நாம் அனுபவிச்சுருக்கோம். மற்றவை நாளை கேட்போம்.